ஆயத்தம் செய்தல் மற்றும் அதை மேலாண்மை செய்தல் பற்றி ஒரு விரிவான தொகுப்பு தருக. 2 வாரங்களுக்கு குளத்தில் தரைப்பரப்பில் ஓரடுக்கு சுண்ணாம்பை பரப்ப வேண்டும். இது அமிலத்தன்மையை நீக்கி தேவையற்ற மண் உயிர்களை கொன்றுவிடும். வெப்பம், ஆக்சிஜன் அளவு, கார அமிலத்தன்மை, கலங்கல் தன்மை, கடினத்தன்மை மற்றும் மிதவை உயிர்கள் வளர்ச்சி போன்றவை சோதிக்கப்பட்ட பின்னரே குளத்தில் மீன்களை விட வேண்டும். உரமிடுதல். சுண்ணாம்பு இட்டு 15 நாட்களுக்கு பின் மீனின் உணவு உயிரிகளை வளர்ப்பதற்காக கரிம உரம் அல்லது வேதிய உரம் இட வேண்டும். கரிம உரங்கள் சிறுநீராகவோ நைட்ரஜன் நிறைந்த சாக்கடை நீராகவோ மாட்டுச்சாணம், பன்றிச்சாணம், கோழிச்சாணம், பசுந்தாள் உரம், கம்போஸ்ட் முதலியனவாகவே இருக்கலாம். 1 ஹெக்டருக்கு 2 முதல் 3 டன் மாட்டுச்சாணம் அல்லது 500 கிலோ கோழிச்சாணம் தேவைப்படும். நன்னீர் குளங்களுக்கு பொதுவாக சிபாரிசு செய்யப்படும் நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் NPK அளவு 18:10:4 ஆகும். ஓரளவு வளமான மண் கொண்ட குளத்திற்கு 200 கிராம் வருடம் என்ற அளவில் யூரியாவையும் 450 கிலோ ஒரு வருடம் என்ற அளவில் அமோனியம் சல்பேட்டையும் அடுத்தடுத்து இடலாம். மீன் பண்ணையை மேலாண்மை செய்தல். நீரின் தரத்தை ஒழுங்குபடுத்த வெப்ப அளவை 25 முதல் 35 டிகிரி செல்சியஸ்க்குள் வைத்திருத்தல். நீரின் கரைந்துள்ள ஆக்சிஜன் pH 6.5 9 கடினத்தன்மையை கலங்கல் தன்மை மற்றும் மிதவை உயிரி வளர்ப்பு போன்றவற்றை சரியான அளவில் வைத்திருத்தல் வேண்டும். உணவூட்டம். செயற்கையான உணவில் 30 முதல் 40% புரதம், 5 முதல் 10% கொழுப்பு, 50 முதல் 60% கார்போஹைட்ரேட், 5% குறைவான செல்லுலோஸ், 10% தண்ணீர், விட்டமின்கள் மற்றும் தூது பொருட்கள் காணப்படும். இந்திய கெண்டை மீன்களுக்கு அரிசி தவிட்டையும் புண்ணாக்கையும் உணவாக கொடுப்பர். விரால், கெளுத்தி போன்ற மாமிச உண்ணி மீன்களுக்கு பயன்படாத கழிவு மீன்களை கொடுப்பர். வழக்கமான நடைமுறை மேலாண்மையும் நோய்களும். நீரை மாற்றுதல், காற்றேற்றம், சீரான உணவூட்டம், இறப்பை கவனித்தல், நோய் அறிகுறிகளை கண்டறிதல் போன்றவை வழக்கமான நடைமுறைகளாகும். Please subscribe our channel for more videos and educational contents.